சார் உங்களின் அனுமதியோடு ஒரு சிறுமி கேள்வி கேட்க தயாராக இருக்கிறாள். மிகச்சிறிய சிறுமி. சொல்லுங்க சார். இப்போ நான் 10 வயசுல இருக்கேன். எந்த வயசுல வந்து நான் IAS படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் சார்? ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பேசிக்காக நம்ம ஒரு சப்ஜெக்ட் எப்போ போட்டித் தேர்வுக்கு எப்போ படிக்க ஆரம்பிக்கணும்னா தட் இஸ் சம்திங் கால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். வாட் இஸ் கான்செப்ட்? கருத்து உருவாக்கம். கருத்தை பற்றி எப்போ நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா 6வது புத்தகம், தட் இஸ் 11 இயர். 11 வயசுலேருந்து நீங்கள் போட்டித் தேர்வு, எந்த போட்டித் தேர்வுனாலும் சரி நீங்கள் தயார் செய்யணும். இப்போவே நீங்கள் ஆரம்பிக்கலாம் 11 வயசில். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும் நம்ம சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் 6லேருந்து 8 வரைக்கும் படிக்க பாடங்கள் 9, 10 இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகும். 11, 12 இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகும். காலேஜில் போனோன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஜெக்ட் பண்ணி படிப்பீங்க. அப்போ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து லைட் எரியுது, இந்த லைட் என்ன பவர், எத்தனை வாட்டில் லைட் எரியுது, ஏன் இந்த லைட் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி என் கண் வலிக்குது, பட் இங்கே ஒரு லைட் இருக்குது, இது எனக்கு கண் வலிக்குதா வலிக்கலையா, நான் ஒரு மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன், எப்படி உங்களுக்கு சத்தம் வருது, எல்லாமே அறிவியல். இந்த ஃபேன் ஓடுது, அறிவியல். ரைட்டு, நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறிவியல் இருக்குது. அறிவியல் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, புவியியல் இருக்குது, வரலாறு இருக்குது. எல்லாமே 6ஆம் வகுப்பில் இருந்து தான் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் கருத்தியலை உள்வாங்கி மனப்பாடமும் பண்ணணும், புரியவும் செய்யணும். 2 ஃபேக்டர் இருக்குது. 2 சேர்த்து படிச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் ஸ்டேஜ் அட் தி ஏஜ் ஆஃப் 11. 6வது படிக்கிறது ஆரம்பிங்க, யூ வில் சக்சீட். ரைட்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. வில் கிவ் அ புக் டு யூ.